1970 ஜூன் 19 அன்னைக்கு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்திக்கும் மகனா பிறக்கிறார் ராகுல் காந்தி. இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஜவஹர்லால் நேருவின் கொள்ளு பேரன் தான் இந்த ராகுல் காந்தி. 1981 முதல் 1983 வரை உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள தி டூன் பள்ளியில சேருவதற்கு முன்பு டெல்லியில உள்ள செயின்ட் கொலம்பா பள்ளியில சேர்ந்து தன்னோட பள்ளி படிப்ப ஆரம்பிக்கிறார். அந்த டைம்ல இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போதே பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த படுகொலைக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரி பிரியங்காவும் வீட்டிலேயே கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டப்படிப்புக்காக 1989 டெல்லியில உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வருடம் முடித்த பிறகு அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜ்ல உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிக்க ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி. 1991 நடந்த தமிழ்நாடு தேர்தல் அந்த பிரச்சாரத்தின் போது ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே படுகொலை செய்யப்படுறாங்க. எனவே அந்த டைம்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் அமெரிக்காவில புளோரிடாவில உள்ள ரோலின்ஸ் கல்லூரிக்கு ராகுல் காந்தி அவர்கள் மாற்றப்படுறாங்க. மேலும் தன்னோட அடையாளத்தை ரகசியமா வச்சிருக்க ராகுல் வின்சி அப்படிங்கிற பெயரையும் அவர் பயன்படுத்துறாரு. 1994 அவர் ரோலின்ஸ் கல்லூரியில தன்னோட இளங்கலை கலை பட்டத்தை முடிக்கிறாரு. அதன் பிறகு இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ்ல உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில எம்ஃபில் பட்டத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் பெற்று முடிக்கிறாங்க. தன்னோட பட்டப்படிப்பு முடித்த பிறகு லண்டன்ல உள்ள மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான மானிட்டர் குழுமத்துல தன்னோட தொழில்முறை வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி. அதன் பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி மும்பையில பேக்கப் சர்வீஸ் லிமிடெட் என்ற தொழில்நுட்ப அவுட் சோர்சிங் நிறுவனத்தை நிறுவுறாரு. அங்க அவர் இயக்குநர்கள்ல ஒருவரா பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு 2004 மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாரு. அதன் மூலம் அரசியல் களத்துல தன்னோட கால்களை பதிக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். உத்தரப்பிரதேசல நேருவோட குடும்பத்தின் கோட்டையா சொல்லக்கூடிய அந்த அமேதி தொகுதியில போட்டியிட்டு மக்களவை தேர்தலில் வெற்றி பெறார் ராகுல் காந்தி அவர்கள். இங்க மட்டும் குறிப்பா சொல்லணும்னா 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை ராகுல் காந்தி அவர்கள் பெறாங்க.